இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம்னா ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்படி தான் போவாங்க. ஆனால் அவங்க வந்து இப்படிலாம் வராது, கொஞ்சம் நல்லா ஃபேஷனாக ட்ரெஸ் போட்டுக்கோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் இதெல்லாம் கடைசியாக ஜுவல்லரியோட பாக்ஸில் பார்த்தது இந்த மாதிரி நகையெல்லாம் இப்போ தான் ஒருத்தர் கழுத்தில் பார்க்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ அவங்க கிளாஸ் போகிறாங்க சார், இதுக்கு நம்ம ஒர்க் இருந்ததுனா பண்ணினா நம்ம கேப் புக் பண்ணி அந்த கேபில் போக மாட்டாங்க. அது ஊர்லேருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மாமாவுக்கு வேலை இருக்குது, அவர் வரமாட்டாருன்னு அவங்க அப்பா மறுநாள் நைட்டை வர வச்சுட்டு காலைல அவர் அவங்க அப்பா கூப்பிட்டு போய் திருப்பி கூப்பிட்டு வந்து வீட்டில் விடுவார். சார் இவங்க கூட யாருன்னா போனாதான் சார் கொஞ்சம் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயம் சார். அவர் ஊரில் இருக்கார் சார், அவர் ஊர்லேருந்து எப்படி சார் இங்கே வர முடியும்? அவர் வேலையை விட்டு இங்கே வராரு. நான் தான் கேப் புக் பண்ணுறல, இன்னைக்கு சிட்டில் கேப் இருக்குது, கேபில் உங்களுக்கு வேலை இருக்கு, எனக்கு அப்பா வேணா வருவாங்கல்ல. இல்லைம்மா, நீங்கள் அப்படி கிடையாதுல்ல. இப்போ கன்வீனியன்ஸ்க்காக தான் இந்த மாதிரியான கேபு டாக்ஸிஸ் இதெல்லாம் இருக்குது. அது நம்மளுடைய சௌகரியத்துக்காக தான். அந்த சௌகரியத்தை பயன்படுத்தாமல் ஊர்லேருந்து ஒரு ஆள் வேணும், வேலையிலேருந்து உங்கள் கணவர் வேணும்னு நினைக்கிறது வந்து அந்த ரொம்ப அசௌகரியமாக இருக்கும்ல சம்மந்தப்பட்ட ஆளுக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிச்சுக்கார். ஸ்கூலுக்கு போனாங்க, ஸ்கூலில் பைக்கில் ஏறினா, வீட்டில் வாசலில் ஏறினா பைக்கில் இறங்குவேன். அப்பா தான் எப்போவுமே கூட்டிகிட்டு வருவார். அதே மாதிரி இவங்களும் வரணும், ஊர்லேருந்து வருவாங்க. செட்டிதாங்கல், வேலூர் சைடு. வேலூர்லேருந்து வரணுமா? ஆமா வருவாங்க சார். அவங்க இவங்களுக்கு இங்க இருந்தா கூட வேலை இருக்கும், ஆனா அப்பா அங்க இருந்து வருவாங்க. கரெக்ட் தான்மா. வேலூர்ந்து ஒரு 3.5-4 மணி நேரம் ஆகுமாம்மா? அவங்க சொன்னாங்கன்னா அவங்க அப்பா உடனே வருவார். நீங்க எங்கேயோ பக்கத்துல போறதுக்கு அந்த மனுஷன் 4 மணி நேரம் டிராவல் பண்ணி உங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி. அதான் சார் ஹஸ்பண்ட். மாமான்ல பெருசா நிறைய பேர் கூப்பிட்டது இல்ல. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒருத்தவங்க நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு என்னோட மாமா தான். ஸோ அதுதான் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். என்னோட சரௌண்டிங்ஸ் தெரியும், சும்மா ஒரு நாளைக்கு மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ அது வந்து அந்த நேம் வந்து வேறு யாருமே கூப்பிட மாட்டேன். லைக் எங்கள் மாமனாரை கூட அங்கிள்னு கூப்பிடுவேன். வேறு யாரா இருந்தால் மாம்ஸ், அந்த அந்த ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அது இவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதை நான் டாட்டுவாக போட்டுக்கிட்டேன். எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. இப்போ கோவமா இருக்கீங்க, எப்படி கூப்பிடுவீங்க? மாமா அப்படி கத்துவேன். ஓகே, என்ன ஆனாலும் மாமா. ஓகே, ஏதாவது ஒரு பொருள் வேணும் இல்லை வந்து ரொம்ப இப்போ ரொம்ப காமா இருக்கீங்க எப்படி? மாமா ப்ளீஸ் மாமா, சல்லோல ப்ளீஸ் ப்ளீஸ் மாமால அப்படி. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும் போது அவர் சொன்னேன், என்ன அப்படி கூப்பிடாத, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையா இருக்குன்னு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் டைம் குடும்பம் உங்களுக்கு ஷையா இருந்தது? அது மாமா, அது என்ன தெரியல சார். அது வந்து சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போக போக நான் அடாப்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க வச்சுருது என்ன அந்த ட்ரூ லவ்ன்றது இருக்குல்ல சார், அது சொல்ல அதுக்கப்புறம் நான் அடாப்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே இருக்க யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட மனைவி வந்து மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை, ஆனால் கூப்பிடுறதுலன்னு வருத்தமாக இருக்கா? அவங்ககிட்ட கொடுங்க, அங்கே மேலே கொடுங்க. மாமா வேணுமா? நான் இது வேற பண்ணுமா சொல்லு. இல்லை சார், இப்போ கிராமத்துலேருந்து வந்தால் மாமா கூடுவாங்க, அத்தான் கூடுவாங்க, அந்த படத்தில் காட்டுற மாதிரி என்னங்க வாங்க போவோம், அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஜீரோ டோட்டல். என்ன நடந்துச்சு? வந்தோம் என்ன நடந்துச்சு? நம்ம தான் ஏமாந்துட்டோம். என்னோட பேரே பிடிக்கலன்ட்டாங்க. என் பேர் பழனி, என் பேர் பிடிக்காது. அதில் என்னன்னு கூடுவாங்கன்னா எம்பியும் கூடுவாங்க. என்ன மீனிங்னா எம் வந்து மகா, என் பேர் பழனி, எம்பி கூடுவாங்க. சார் இவ்வளோ வருத்தம் இருக்குன்னு இங்கே வந்து சொல்கிறாரு சார். எம்பின்னு கூப்பிட்டுனுக்கே பார்த்துனே தான் இருப்பார். நீ தமிழால போய் மாமா கேட்குறியா? மாமா போதுமா மாமா? உடம்பு சரியில்லைனாக்கா நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் போவீங்க? எப்போ உடம்பு சரியில்லை எனக்கு முடியலன்னு தோணுதான் போவேன். ஆனால் அப்படி கிடையாது. சனிக்கிழமை ஆனால் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. அது ஏன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அதை சனிக்கிழமை ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. பெருமாளுக்கு உகந்த நாளாமா? இல்லை சார், சனிக்கிழமை போனால் அது வந்து அந்த நோய் விடாது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நீ அந்த குரூப்பா? சில பேர் இருக்காங்க திங்கக்கிழமை ஊருக்கு போனா, நீங்க ஊருக்கு போனா திங்கக்கிழமை வர மாட்டீங்களே? வரமாட்டோம் ஏன்னா போனா திரும்பி வர முடியாம போயிடும். வெள்ளி செவ்வாய்க்கிழமை பணம் கொடுக்க மாட்டீங்களே? பணம் கொடுத்தா திரும்பி வராது, நம்ம செல்வம் போயிடும். கரெக்ட் சார். வெள்ளிக்கிழமை ஆடு எடுக்க மாட்டீங்களே சார்? எப்படி சார் தெரியும் எனக்கு சார். எல்லாம் எதுக்கு சார் சொல்றோம்? அவங்க நல்லா இருக்கணும்னு தானே சொல்றோம் சார். அதில் பரவாயில்ல. இப்போ காது வலி, ரொம்ப காது வலி, ஹாஸ்பிட்டல் போகணும்னு இன்னைக்கு சனிக்கிழமை வேணாம், திங்கக்கிழமை போய்க்கலாம். திங்கக்கிழமை வேணாண்ணா, புதன்கிழமை போய்க்கலாம். இல்லை சார், அவர் மொத வந்து காது வலின்னு சொல்லி சனிக்கிழமை போனார். இப்போ வரைக்கும் 4 வருஷமா இன்னும் போய்கிட்டே தான் இருக்கேன். இதை நான் முதல்ல சொன்னேன்ல சார். வெள்ளிக்கிழமை போயிருக்கணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கணும். ஒன்று பண்ணலாமா? சனிக்கிழமை எல்லா டாக்டர்ஸ்க்கு லீவ்னு விட்டுலாமா? அதுதான் சார் நானும் சொல்றேன். அந்த டாக்டர் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க, நான் என்ன சொல்றேன், சாட்டர்டே லீவ் விட்டுருங்க. சனிக்கிழமை பிரசவ வலி வந்து என்ன பண்ணுவீங்க? இல்ல இன்னைக்கு வந்தா அது இயற்கை சார், அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. இப்போ நோய்க்கு மட்டும் அது இயற்கை தானே, எப்போ வருதுங்க யாருக்கு தெரியும்? இப்போ ட்ரெஸ் எடுத்தா எப்போ எடுப்பீங்க நீங்கள்? ட்ரெஸ் எடுத்தா எப்போ தேவைப்படுதோ பண்டிகை சனிக்கிழமை ட்ரெஸ் எடுத்தா என்ன பிரச்சனை ஆயிடும்? அதில் என்ன ப்ராப்ளமாம்மா? அது கேளுங்களா. அதை சனிக்கிழமை என்னமா பிரச்சனை? சனிக்கிழமை எடுக்கக்கூடாது சார். ஏமா? என் தம்பி சாட்டர்டே வந்து முதல் வாரம் ட்ரெஸ் எடுத்தான் சார். அதுக்கு அடுத்த சனிக்கிழமை என் தாய் மாமா தவறிட்டாரு. சனிக்கிழமை ஆனா காசு திருப்பி போக கூடாது, ஜாமா வாங்க கூடாது. செவ்வாய்க்கிழமை ஆனா காசு திருப்பி கொடுக்க கூடாது.
ரொம்ப கஷ்டம் சார் அது அதெல்லாம் வாங்காதன்னு ரொம்ப சொல்றேன். செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கினா பெருகிடும்னு சொல்றேன். ஏன் வாங்குற? லோன்ல ஆப் வாங்கிட்டு கட்ட முடியுமா? ஆன்லைனில் வாங்கினா கூட செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடாது. கடனே வாங்காதீங்கன்னு சொல்றேன். அதை ஏன் வெள்ளி செவ்வாயில போய் வாங்கணும்? திரும்ப நம்ம கையில இருக்க லட்சுமியை கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்ப இன்னொருத்தர்கிட்ட ஏன் வாங்கணும்? இப்போ லைக் சொல்லுவாங்க, இப்போ கேர்ள்ஸ் வந்து பீரியட்ஸ்னா கோவில் போக கூட சொல்லுவாங்க. பட் 4th டே போகலான்னு சொல்லுவாங்க. என்ன லாஜிக் இருக்கு அதில்? 3 டே, அந்த 3 டேஸும் பீரியட்ஸ் தான், 4th டேவும் பீரியட்ஸ் தான். அப்புறம் இந்த பெருமாள் கோயில் போகக்கூடாது, கருமாரி அம்மன் கோயில் போகலாம். அந்த கருமாரி அம்மன் கோயிலில் ஓரமா பெருமாள் இருக்க மாட்டாரா? இருப்பார்ல, கரெக்ட் இல்ல? ஏன் இந்த வில்லேஜில் இருக்கவங்க அவ்வளோ ஏன் பேசணும் அதுக்காக? அது வந்துட்டு ஏன் பீரியட்ஸ் டைம்ல ஏன் கோவிலுக்கு போகக்கூடாது? அது கண்டிப்பா 4th டேயுமே கோவிலுக்கு போகக்கூடாதுதான். அது யாரு சொல்றாங்கன்னு தெரியல. 7th டே முடிஞ்சோன்னு தான் கோவிலுக்கே போகணும். என்ன காரணமா ஏன் அது வேணாங்கிறீங்க? என்ன காரணம்? எனக்குமே உடம்பு முடியாது. ஒருத்தருக்கு முடியுது போகணும்னு நினைக்காங்க, போகக்கூடாது. அப்பா அது கேட்குறேன் நான். போகக்கூடாதுன்னு தான் அப்படிதான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அதனால அது அப்படி பழகிட்டோம். சரி, இப்போ உங்க பொண்ணோ இல்லை உங்க மருமகளோ போகணும்னு சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பதில்? நான் முன்னாடியே பூத்திடுவேன் இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்றது. இன்னும் இப்போவுமே எனக்குமே தெரியல யார் போறாங்கன்றது. மேக்ஸிமம் 3 நாளாவது இருப்பாங்க எல்லாருமே. இல்ல நீங்க அது போறீங்களா? எதனால? நான் வீட்ல சாமி கும்பிடுவேன், என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, நாங்க வீட்ல நானும் வீட்ல பிள்ளையார் சாமி கும்பிடுவோம். அதுதான், பொதுவா கோவிலுக்கு நாங்க போக வீட்ல மாட்டோம். பிள்ளையார் வச்சுக்கோம், அபிஷேகம் பண்ணுவோம், எல்லாமே ஏன்னா அது நம்ம Period time ல பாடியில. நீங்க அபிஷேகம் பண்ணுவீங்களா? பண்ண கண்டிப்பா மாட்டீங்க. ஹஸ்பண்ட் நாங்க எல்லாரும் Husband சேர்ந்து பண்ணுவாரு. சாமி எங்க வீட்லயும் கும்பிடுவோம். சாமி கும்பிடுவோம். இல்ல எங்க husband aunty. பண்ணுவாரு. நாங்க விளக்கு ஏத்த மாட்டோம் வீட்லயுமே. நாங்க இந்த சாமி 3 நாள் கும்பிடுவோம். இல்லம்மா, கோவிலுக்கும் போக அது மாட்டோம். பின்னால இருக்க உளவியல் என்னன்னு கேட்குறேன். ஏன்னு அது அன்எக்ஸ்பெக்டடா இஃப் எமர்ஜென்சி ரெஸ்ட் ரூம் வருது, நீங்க எப்படி நீங்க கோவில் ரெஸ்ட் ரூம்ல எப்படி அது யூஸ் பண்ணுவீங்க? கோவில் ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ணக்கூடாதாம்மா? அது எப்படி சார்? நம்ம வந்துட்டு அடுத்தவங்க யூஸ் பண்றது, பெரியவங்களாம் வந்துட்டு ரொம்ப சம்பிரதாயம்லாம் பார்ப்பாங்க. கோவில்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரெஸ்ட் ரூம் ரூம் எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் நான் கேக்குறேன். நான் ஏன் யூஸ் பண்ண நம்ம கோவிலுக்கு போனா அது நம்மளுக்கு ஒரு என்னமோ மாதிரி ஒரு ஃபீல் ஆகாதா? ரெஸ்ட் ரூம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? எமர்ஜென்சி அது நம்மளுக்கு என்னமோ மாதிரி நம்ம ரெஸ்ட் ரூம் நம்ம பீரியட்ஸ் ஆன டைம்ல நம்ம கோயிலுக்கே போகவே கூடாதுங்கிற. கோவிலுக்கே போனாலுமே அது அன்ஈஸியா நம்மளுக்கு ஃபீல் ஆகாதா கோவிலுக்கு போகிற போது? வெளியூர் போயிருக்கீங்க சிஸ்டர், பீரியட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர வரைக்கும் 3 டேஸ் அப்படியே வருவீங்களா? வெளியூர் போனா வேற, இப்ப நம்ம கோவிலுக்கு போனா வேற. வார்ம் பீட், தலைவலி, ஜுரம், இந்த மாதிரி பீரியட்ஸ் ஒரு நார்மல். அதுல இருந்து வெளில வாங்க. நம்ம எப்படி இருக்குமோ என்ன பார்த்து ஏன் குழந்தை வளருவா, சோ நான் கரெக்டா இருக்கணும், அது ஒரு நார்மல். இப்பமே எங்க வீட்டு பக்கத்தால பீரியட்ஸ் ஆனாங்கன்னா அவங்க பொண்ணுகளை வந்துட்டு தனியா தான் படுக்க வைக்கிறாங்க. அது தனியா தான் ஏன் படுக்க அது சரியான்னு வைக்கிறாங்க? கேக்குறேன். அது அவங்களோட நம்பிக்கை. தன்னை கூட படுக்க வச்சாவே இப்படி எல்லாத்தையுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா? இப்போ எனக்கு அவங்க பெரியவங்க கூட படுக்க வச்சா வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்துட்டு இப்பவுமே என்னோட பாட்டுக்கு நான் பீரியட்ஸ் ஆன டைம்ல என் பொண்ணை படுக்க வச்சோம்னா கண்ணெல்லாம் வந்துட்டு அந்த லைக் வந்துட்டு கண்ணெல்லாம் ஒட்டிக்கும். அவங்களுக்கு உடம்பு டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்புறமா அவ கேட்பாங்க, என்ன உன் பொண்ணு என்ன பீரியட்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. என்னடாவது இவங்க இப்படி கேட்கறாங்களேன்னு சொல்லி கேட்டா ஆமாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பேசு உங்களுக்கு லூஸ் தரமா இல்லையாமா? இதுதான் சார் லாஜிக். அவங்க பெரியவங்க அவங்க ஃபீல் பண்றாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? இப்போ நீங்க அவங்க சொல்றது பெரியவங்க, அப்ப நமக்கு அவங்க பெரியவங்களுக்கு நாம சொல்லி அவங்களுக்கு தெரியும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? பெரியவங்க அவங்க சொல்றதெல்லாம் சரி கிடையாது. சார் பெரியவங்க சொல்லாம நாம வளரலையே சார். நீங்க சொல்றது பெரியவங்க சொல்ற எல்லா லூஸ் தனத்தை ஏத்துக்க முடியாது. இதே பெரியவங்க தான் ஒரு காலகட்டத்தில் புருஷன் இறந்த உடனே போய் செத்து போனாங்க, எரிச்சாங்க. சரியா? ஏத்துப்போமா? பண்ணுவோமா? ரெடியா? நீங்க ரெடியா? என்ன பெரியவங்க நீங்க எல்லாம் பெரியவங்க சொல்ல எல்லாத்தையும் அப்படி கேட்டே இருக்கீங்களா?